பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களின் 99ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவும் அவர்களுடைய எழுத்தாக்கங்களினுடைய எழுத்தடைவுகள் என்கிற பெயரில் உருவாகி வெளிவர இருக்கிற 16 தொகுப்புகளின் முன் வெளியீட்டு திட்டத்தின் அறிவிப்பு நிகழ்ச்சியுமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற ஐயா மழலையர் பள்ளியினுடைய தாளாளர், புரட்சி பாவலர் மன்றத்தினுடைய தலைவர் ஐயா பி வரதராசனார் அவர்களே, வரையறுப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற செந்தமிழ் கல்லூரியினுடைய விரிவுரையாளர் ஐயா அதிவீரபாண்டியன் அவர்களே, எனக்கு பின்னால் விரிவானதொரு உரையை ஆற்ற அமர்ந்திருக்கிற பாவேந்தர் விருதாளரும் பாவேந்தர் பேரவை சூலூரில் நடந்து கொண்டிருக்கிற பாவேந்தர் பேரவையினுடைய தலைமை பொறுப்பாளரும் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக செயல்பட்டு தென்மொழியை தாங்கி வளர்த்தவருமான ஐயா செந்தலை கௌதமன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தென்மொழி இதழின் ஆசிரியரும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி திட்டத்தினுடைய செயற்பாட்டாளரும் அண்ணன் மா பூங்குன்றனார் அவர்களே, இந்த அறிவிப்பை வெளியிட்டு விடைபெற்று சென்றிருக்கிற மதுரை மாநகரத்தினுடைய முதன்மையர் அம்மா இந்திராணி அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற நம்முடைய தோழர் அறிவுமணி அவர்களே, வருகின்றிருக்கிற சான்றோர்களே, தென்மொழி அன்பு நெஞ்சங்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவலரேறு ஐயா அவர்கள் குறித்தும் அவர்களுடைய எழுத்தாக்கங்கள் 16 பெரும் அடலங்களாக வர இருக்கக்கூடிய நிலை குறித்தும் சிலவற்றை பேசியாக வேண்டியிருக்கிறது. மிக தேவைப்படுகிற காலத்தில் இந்த அடைவுகள் வெளிவர இருக்கின்றன. பாவலரேறு ஐயா 1933ஆம் ஆண்டு அண்ணன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட செய்திகளினுடைய சாரமாக 1933ஆம் ஆண்டு சேலத்திற்கு அருகில் சமுத்திரம் என்கிற ஒரு சிற்றூரில் பிறந்து வளர்ந்தவர். மிக எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நிலையில் அந்த சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையினுடைய செழிப்புகள் அவருக்கு இயற்கையின்பால் ஒரு தோய்ந்த ஈடுபாட்டை உருவாக்கி தந்திருந்தது. அந்த காலத்தில் மிகவும் இப்பொழுது கூட அந்த சமுத்திரம் பகுதிக்கு எளிதாக போய் வருகிறபடியான போக்குவரத்துகளெல்லாம் மிகவும் குறைவு. அந்த காலத்தில் எண்ணி பார்த்தா மிக 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 அரிதான, அங்கேருந்து ஏறத்தாழ சலகண்டாபுரம்னு என்கிற ஒரு ஊர், அது வரைக்கும் தான் பேருந்து போகும். அங்கேருந்து ஒரு 4-5 கல் நடந்து தான் போகணும். அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சேலத்திற்கு தான் வர வேண்டும். அந்த நேரங்களில் பொது உடைமை கருத்தை பரப்புகிற இயக்கங்களுடைய பொதுக்கூட்டங்கள், தந்தை பெரியார் அவர்கள் பங்கேற்ற திராவிடர் கழகத்தினுடைய கூட்டங்கள், தமிழ் உணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகள், இப்படியான ஈடுபாடுகளெல்லாம் அங்கிருந்து பெயர்ந்து வந்து அதெல்லாம் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு போகிறபடியான ஈடுபாடுகள் அவருக்கு ஏற்பட்டது. பள்ளி காலங்களில் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பொன்னம்பலனாருடைய அழுத்தமான தனித்தமிழ் ஊற்ற கருத்துகள் அவர் உள்ளத்திலே பதிந்திருந்தது. பாவாணர் அவர்களுடைய வழிகாட்டல், பாவேந்தர் அவர்களுடைய அரிய பாடல்கள்லாம் அவருடைய மனதிலே மிகவும் தைத்திருந்த நிலையில் தமிழினுடைய பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் ஆழ்ந்து படிக்க தொடங்கினார். தன்னுடைய 13ஆம் அகவையிலேயே பாவியங்கள் எழுதத் தொடங்கினார். அப்படித்தான் அவருக்கு பெருத்த ஈடுபாடு தமிழின் மீதும் இயற்கையின் மீதும் அளவு கடந்த நிலையில் மிக நெஞ்சத்திலே ஊறி கிளர்ந்தது.
அந்த வளர்ச்சி தான் அவருக்கு பெரிய உணர்வை, தமிழ் உணர்வை உயிரோடு கலர்க்க வைத்தது. எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த நிலைகட்ட தமிழனின் நிலை தவிர என்பதாக அவர் குறிப்பிடுகிற அந்த பாடல் வரிகளிலிருந்து பார்க்கலாம். மொழி தான் அவருக்கு எல்லா வகை ஊற்றத்தையும் கொடுத்தது. மொழியே எனக்கு தனக்கு இறைவனாக அவர் மதிப்பிடுகிறார், உயிராக மதிப்பிடுகிறார். அந்த மொழியினுடைய வளர்ச்சியினுடைய போக்கில் தான் அவருக்கு பாடல்கள் எழுதும் திறம் பெற்ற நிலையில் தான் அதற்கான ஈடுபாடுகளோடு எழுதத் தொடங்குகிறார். எழுத தொடங்கி பாவேந்தரை பார்த்ததெல்லாம் தனி செய்திகளாக, மிக விரிவான செய்திகளாக, அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளாக வந்தவை. 1947 அவர் எழுதிய படைப்பு. அதன் பிறகு பாவேந்தரை சந்தித்தது. அதுக்கு பிறகெல்லாம் 59 தான் தென்மொழி என்கிற ஒரு இதழை, தூய தமிழ் இலக்கிய திங்கள் இதழை கொண்டு வருகிறார். அவருடைய 26ஆம் அகவை. அந்த 26ஆம் அகவையிலே ஒரு இதழை, தூய தமிழ் இதழை பாவாணர் அவர்களுடைய வழிகாட்டலில் அவர்தான் பெயர் சூட்டுகிறார். அந்த சூட்டலில் அந்த இதழ் கொண்டு வரப்படுகிறது. மிக மேம்பட்ட தமிழ் அறிஞர்களெல்லாம் போற்றி கொள்ளுகிறபடியான அரிய இதழாக அது வெளிவந்தது. தென்மொழி பல்வேறு தளங்களிலே மிக விரைவாக பரவியது. 1959 தொடங்கப்பட்ட இதழ். தொடங்குகிற நிலையிலே அவருடைய அழுத்தமான கொள்கையை அதில் பதிவு செய்ததையும் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்றே என்பதான கொள்கை வரி பாடலை அந்த முகப்பு பாடலாக வெளியிட்டார் 26ஆம் அகவையில். அதிலிருந்து அவர் கொஞ்சமும் பின்வாங்கவில்லை. மிக நெருக்கடியான வாழ்க்கை சூழல், தென்மொழி கொண்டு வர முடியாத ஒரு தேக்கமும் ஏற்படுகிறது. 60ஆம் ஆண்டில் தென்மொழி பொருளியல் நெருக்கடியால் இடைநின்று போகிறது. மீண்டும் 63 தென்மொழி தொடங்குகிறது. தென்மொழி 63 தொடங்கி அவருடைய இறுதி காலம் 95ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து கொண்டு வருகிறார். அந்த இதழை பல்வேறு இடர்களுக்கு ஏற்பட்ட நிலையில் 67ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடிய ஆண்டு. 65ஆம் ஆண்டு மொழி போராட்டங்கள் மிக பெரும் அளவில், மிக பெரும் வீச்சோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். அந்த 65ஆம் ஆண்டு மொழி போராட்டத்தில், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவருடைய எழுத்துகள் மிக பெரும் தாக்கங்களை உருவாக்கியதாக கூறி அவர் மீது வழக்கு போடப்பட்டு சிறை புகப்படுகிறபடி 4 மாத சிறை தண்டனை அவருக்கு அளிக்கப்படுகிறது. அவருடைய எழுத்துகள் அன்றைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலத்தினுடைய நெஞ்சத்தை வருத்தியது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறபடியான சூழலை உருவாக்கியது என்பதெல்லாம் அவர் மீதான குற்றச்சாட்டுகள். அது குறித்தெல்லாம் விளக்கமாக தென்மொழியினுடைய ஆசிரியர் உரையிலேயே எழுதியிருக்கிறார். பின்னால் மிக ஆழ்ந்து பார்க்க வேண்டிய செய்திகள், எண்ணற்ற அது போன்றதான எதிர்நிலை செய்திகள் எல்லாவற்றையும் பதிவு செய்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறதுன்னு. அந்த பதிவுகளுக்கு பிறகு அவர் சிறை சென்று வந்ததன் பிறகு அவர் அதற்கு முன்பாக பணியாற்றி இருந்த அஞ்சல் துறையினுடைய மேலாளராக இருந்த பணி போய்விடுகிறது. அதற்கு முன்பான நிலையில் அவர் அடவித்துறையில் பணி செய்தார். அடவித்துறை மிக வருவாய்க்குரிய காணிலாக்க துறை என்கிறதான வனத்துறை பணி அது. பாவேந்தரனுடைய ஈடுபாடு அவருக்கு கிடைக்கிற ஒரு சூழல் ஏற்படுகிற நிலையில் தான் அவருக்கு அஞ்சல் துறையில் அந்த வேலை வாய்ப்பு கிடைத்து பாவேந்தரிடம் உறவாட வேண்டும், உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த பணியை விட்டுவிட்டு நேரடியாக அஞ்சல் துறை பணியை மேற்கொண்டவர். அந்த அஞ்சல் பணி 1965 போனதன் பிறகு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பிறகு வந்த முதல் தென்மொழி, இடையில் வந்து கொண்டிருந்த தென்மொழியில் அவர் சிறை போய் வந்தவுடனே வந்த தென்மொழியில் பாவேந்தருடைய பாடலை எடுத்து முன்னால் போடுகிறார். சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும் அப்படி என்கிற செய்தியை அப்படியே பதிவு செய்கிறார். அவருடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்பதான செய்தியை. அப்படியான தொடர் நிலைகளில் 67 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக பெரும் நெருக்கடி.
ஆட்சிக்கு வந்துவிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாவற்றையும் செய்துவிடும் என்பதான அதற்கு முந்திருந்த இளைஞர்களெல்லாம் எதிர்கொண்டு பார்த்த நிலையில் படிப்படியாக சில மாற்றங்கள் நடந்தாலும் கூட அவையெல்லாம் விடுபட்டு விட்டதே என்கிற வருத்தம் அவரிடையே உண்டு. 63 தாங்கள் பிரிவினை கொள்கைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, ஆனால் நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம் என்பதாக திமுக அறிவிக்கிறது. இதெல்லாம் அவரை மிகவும் வருத்துகிறது. தமிழ்நாடு விடுதலை ஒன்று தான் அவருடைய மூச்சாக செயல்படுகிறார். தமிழ் மொழி இனம் நாடு என்பதாக அவர் வரையறை செய்து கொள்கிறார். மொழி ஈடேற வேண்டும் என்று சொன்னால் இந்த இனம் ஈடேற வேண்டும், இந்த இனம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு தனித்த விடுதலைக்குரியதாக இருந்தால்தான் ஈடேற முடியும் என்பதான கருத்தை தந்தை பெரியார் அவர்களுடைய வழிகாட்டலிலிருந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அந்த கருத்திலிருந்து தான் பெரியாரை மிக ஆழ்ந்த தலைமைக்குரியவராக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். அதனால் அவருக்கு 67 திமுக வருகை ஒரு பெருத்த மகிழ்வை தந்தாலும் கூட அவருக்கு உரிந்த தமிழ்நாடு விடுதலைக்குரிய இயக்கம் தீரவில்லை. தமிழ்நாடு ஈடேறி ஒரு முழுமையான விடுதலைக்குரியதாக மொழி விடுதலைக்குரிய நிலைகளெல்லாம் உருவெடுக்க முடியாது என்கிற கருத்தை அப்படியே தொடர்ந்து பதிவு செய்கிறார். மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த இலக்கிய படைப்பாளியாக இருந்தபொழுது கூட அவருடைய அனைத்து பாடல்களையும் தொகுத்து பார்க்கிற பொழுது 2000க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள், பாவியங்கள், எண்ணற்ற இலக்கிய உருவாக்கங்கள் என்பதான நிலைகள்லாம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய தமிழ் இனத்தினுடைய உரிமை மீட்பு என்கிற ஒரு அரசியல் செயல்பாடுகளில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடும் அக்கறையும் இருக்கிறது. அதனால் அரசியல் குறித்தான, பார்ப்பனிய எதிர்ப்பு குறித்தான, சாதி ஒழிப்பு குறித்தான, சமயங்கள் மறுப்பு குறித்தான கட்டுரைகள் ஏராளமாக எழுதுகிறார். ஆரிய பார்ப்பனரின் அளவிறந்த கொட்டங்கள் அவர் எழுதிய தலைப்பு கட்டுரை ஒரு 4 தொடர்களாக தென்மொழியிலே வருகிறது. பார்ப்பனியத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கமான சூழ்ச்சிகளையும் மிக கடுமையாக எதிர்த்து களமாடி அவருடைய எழுத்து பதிவுகளிலே வருகிறது. எண்ணற்ற பதிவுகள், ஏறத்தாழ 60 கட்டுரைகளுக்கு மேலானவை பார்ப்பனியத்தை எதிர்த்தவை. சாதி ஒழிப்பு குறித்து அவர் எழுதிய இந்த திட்டம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய திட்டம். 20 ஆண்டு அளவிட்டு ஒரு திட்டத்தை வகைப்படுத்தி காட்டுகிறார். 5 ஆண்டுகளில் இப்படியான சட்டத்தின் வழியான சில மாற்றங்களை செய்வோம் என்று சொன்னால் சாதியினுடைய பதிவுகளை முற்றிலும் நீக்கிவிட முடியும் என்பதான சாதி ஒழிப்பு திட்டம் என்கிற திட்டத்தை முன்வைத்து எழுதுகிறார். சமயங்கள் என்று வருகிற பொழுது ஏற்கனவே ஐயா வரதராசன் ஐயா குறிப்பிட்டது போல மறைமலடிகளாருடைய தனித்தமிழ் இயக்கத்தினுடைய போக்கு சமயத்தை ஒட்டிய சமயம் சார்ந்ததாகவே இருப்பதிலிருந்து விலகி சமயமற்ற ஒரு புதிய குமுகத்தை படைக்கிற ஒரு பெரும் நோக்கத்தோடு அவருடைய கருத்தாக்கங்கள் இருந்தது. இந்து மதத்திலிருந்து தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற வேண்டும் என்பதாக மிக அழுத்தமாக ஆசிரியரை எழுதுகிறார். கட்டுரைகள் தொடர்ந்து தமிழ்நிலம் பின்னால் வருகிற பொழுது தமிழ்நிலத்திலையும் அந்த கட்டுரை வேறு ஒரு தலைப்பிட்டு அதே கருத்தாக்கத்தில் வெளிவருகிறது. அது போன்ற தடையில் சமய மறுப்பு, கடவுள் பற்றியான கருத்தாக்கங்களில் அவருக்கு மாறுபட்ட கருத்து இருந்தது. பெரியாரிடமிருந்து ஓரிரை கருத்து கொண்டிருந்தவராக இருந்தாலும் கூட அதை ஒரு பெருத்த முதன்மைக்குரியதாக அவர் கருதவில்லை. பின்காலங்களில் ஐயா வீரமணி அவர்களோடு அவருக்கு திராவிடர் கழகத்தினுடைய தொடர்பு ஏற்படுகிற பொழுது இந்திய எதிர்ப்பு மாநாட்டை திராவிடர் கழகம் முன்னெடுத்து நடத்துகிற பொழுது ஐயா வீரமணி பாவலரர் ஐயா அவர்களை அதில் பங்கு பெற வேண்டி அழைத்த பொழுது அதில் பங்கேற்றதன் சூழலில் ஐயா அவர்களிடம் இதை கடுமையாக வலியுறுத்துகிறார். ஐயா, நீங்கள் கடவுள் மறுப்பு கருத்தை வலுவாக பேசுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட முகாமையானது பார்ப்பனிய எதிர்ப்பு. அதனால் கடவுள் மறுப்பு கருத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் கடுமையாக இந்த பார்ப்பன எதிர்ப்பு கருத்தாக்கங்களை நடைமுறைப்படுத்துகிறபடி வலுவாக பரப்பல் செய்கிறபடியான முயற்சிகளை மேலெடுங்க, அதில் முழுமையாக நான் பங்கேற்கிறேன் என்பதாக வலியுறுத்ததன் பின்னர் ஐயா வீரமணி அவர்களே திராவிடர் கழகத்தின் சார்பில் பார்ப்பனிய வல்லாண்மை எதிர்ப்பு மாநாடுகளை பரவலாக தமிழ்நாடு முழுக்க நடத்துகிறார். எல்லா மாநாடுகள்லையும் பாவலரேறு ஐயா அவர்களை அழைக்கிறார், முழுமையாக கலந்து கொள்ளுகிறார்.
சங்கராச்சாரியார் என்கிற தலைப்பிட்டு பல்வேறு கருத்தரங்கங்கள், அதுலேயும் பாவலரேறு அழைக்கப்படுகிறார். மனுநூல் எரிப்பு போராட்டம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டாங்க, வரதராசனார் ஐயா. அந்த போராட்டத்தில் தானே அதற்காக முன்பாகவே திருக்குறள் தொடர் சொற்பொழிவு திட்டமிட்டு நடந்த பொழுது கூட அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, அதைவிட இதுதான் முதன்மையானது, மனுநூலை எரிப்பதற்கான முழு போராட்டத்தில் நான் பங்கு கொள்கிறேன் என்று தென்மொழி அன்பர்களோடு போய் சேர்ந்து பங்கு கொண்டு அதில் சிறைப்பட்டார். அதனால் அவருக்கு அழுத்தமான இடம் எது என்று சொன்னால், மாறுபட்ட கருத்தாக்கங்கள் இருந்தாலும் கூட திராவிடர் கழகத்தோடு அவர் கொண்டிருந்த உறவில் அன்றைக்கு காலத்தில் இருந்த தென்மொழி அன்பர்கள் பல்வேறு திறனாய்வுகளை கடிதங்கள் வழியாக, மடல்கள் வழியாக அனுப்பியிருக்கிறார்கள். அதெல்லாம் தென்மொழியில் பதிவு செய்திருக்கிறார். இருந்தாலும் கூட அடிப்படையாக ஆரிய பார்ப்பனத்தினுடைய அடிவேரை அறுப்பதற்கான எல்லா நிகழ்வுகளிலும் முழு ஒத்துழைப்போடு நடந்து கொண்டார். தமிழ் என்று வருகிற பொழுது, இன மீட்பு என்று வருகிற பொழுது, தமிழ்நாட்டின் உரிமை என்று வருகிற பொழுது, நமக்கு இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஊமி மலை மேல் ஓரரிசி கொண்டாலும் அதை உவந்து போற்றுகிற நிலை தமிழருக்கு வேண்டும் என்பதாக பாடலையும் ஏற்றி அதோடு நடைமுறையும் மேற்கொண்டார். 1981 உலகத் தமிழின முன்னேற்ற கழகம் என்கிற கழகத்தை தோற்றுவிக்கிறார். அதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுடன் 1968 உலகத்தமிழ் கழக மாநாடுகளை நடத்துகிறது. 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் தான் சென்னையில் நடத்தப்படுகிறது. அதில் பாவாணர் அழைக்கப்படவில்லை. பாவாணர் அழைக்கப்படாதது மட்டுமன்றி, அன்றைக்கு தமிழ் தொடர்பான கருத்தாடல்களில் மாறுபட்ட நிலை கொண்டிருந்த தேப்போமி போன்ற வகைராக்களினுடைய ஈடுபாடுகளில் செயல்பட்டவர்களை எல்லாம் முதன்மைப்படுத்தி இருந்த போக்குகள் மிக வருத்தத்தை உருவாக்கி அதை தென்மொழியிலையும் பதிவு செய்து, அதுக்கு பிறகுதான் உலகத்தமிழ் கழகம் என்கிற ஒரு கழகத்தை தோற்றுவிக்க வேண்டும். தலைவராக பாவாணரை அமர்த்தி அவருடைய முழு ஆக்கங்களையும் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதில் இவரே பொதுச் செயலாளராக இருந்து அந்த கழகத்தை வலுப்படுத்துகிற எல்லா முயற்சியும் மேற்கொள்கிறார். 67 உலகத்தமிழ் கழகம், அதன் பிறகு ஏற்பட்ட பல்வேறு நகர்வுகள், இதையெல்லாம் விரிவாக நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு தமிழக விடுதலை மாநாடு 72, 73, 75 3 மாநாடுகளை நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழக விடுதலை மாநாட்டை வெளிப்படையாக அறிவித்து நடத்தியது தென்மொழி ஒன்று தான். அதை அறிவித்து நடத்தியவர் பாவலரேறு தான். முதல் மாநாடு திருச்சியில், 2ஆம் மாநாடு இங்கே மதுரையில். இந்த 2ஆம் மாநாடு மதுரைக்கு எல்லாரையும் அழைக்கிறார், தென்மொழியில் அழைப்பு விடுக்கிறார். அழைக்கப்பெறுவோர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் எல்லாரையும் அந்த பட்டியலில் சேர்க்கிறார். பெரியார் அழைப்பு விடுத்ததன்படி பெரியாரும் கலந்து கொள்ளுகிறார். மாநாட்டினுடைய முதல் நாள் பேரணி கட்டபொம்மன் சிலையிலிருந்து தொடங்குகிறது. அந்த தொடங்குகிற பேரணி நடக்க தொடங்கி இருக்கிற நேரத்தில் பெரியார் வண்டியில் அந்த பக்கம் வருகிறார். வந்தவர் வண்டி நிறுத்தப்படுகிறது. நிற்கிறார் பெரியார். உடனே பாவலரேறு ஐயா அவர்கள் ஓடி போய் பார்த்து வணக்கம் சொல்லி, ஐயா வந்து விடுங்க ஐயா அப்படின்ன உடனே, நான் அருப்புக்கோட்டை போகிறேன், நாளை காலை மாநாட்டுக்குள்ள நான் பங்கேற்கிறேன் என்பதாக போனவர். ஆனால் அதற்கிடையில் பேரணி தடை செய்யப்பட்டு எல்லாரும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். 96 பேர் சிறைப்படுத்தப்பட்டதாக செய்தித்தாள்களில் வெளியாகிறது. ஐயா அவர்கள் அதெல்லாம் விரிவாக தென்மொழியில் பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு மாநாடு தடை செய்யப்பட்டு மாநாடும் நின்று போகிறது. அதற்கான நகர்வுகளும் அப்படியே நிற்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விடுதலை கொள்கையை விட்டதுனால, அதன் பிறகு மாநில சுயாட்சி என்கிற கருத்தாக்கத்தில் திமுக இருந்ததுனால சிறைப்பட்டிருந்தவர்களிடம் ஒரு கோரிக்கை அரசின் சார்பில் வைக்கப்படுகிறது. நீங்கள் வேண்டுமானால் மாநில சுயாட்சி கேட்பதாக அறிவிப்பு செய்யுங்க, நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம் அப்படின்னு மிக கடுமையாக மறுத்து விடுகிறார். அது உங்களுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை தமிழ்நாடு விடுதலை தான். தமிழ்நாடு விடுதலை கருத்தாக்கத்திற்காக நாங்கள் எந்த கருத்தையும் மாற்றிக்கொள்ள முடியாது, நீங்கள் எத்தனை காலத்தில் வேண்டுமானா வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் சிறையில் இருக்கிறார். 75 மீண்டும் சென்னையில் மாநாடு, 73 மதுரை மாநாடு ஜூன் மாதம் நடக்கிறது. அந்த மாதத்தினுடைய அடுத்த 2வது மாதத்தில் ஒரு ஆசிரியர் உரை எழுதுகிறார், பெரியாரும் பிரிவினையும்னு. அந்த பெரியாரும் பிரிவினையும் என்கிறது ஒரு முதன்மையான
வரலாற்றில் குறிக்கப்பட வேண்டிய ஒரு ஆசிரிய உரையாகவும் அமைந்தது. அந்த காலத்தில் பெரியார் வந்து கடலூருக்கு வந்து போகிறபடியான ஒரு நிகழ்வு. வந்து அவர் தங்கியிருக்கிற விடுதிக்கு ஐயா அவர்கள் நம்முடைய அண்ணன் பூங்குன்றன் அவர்களையும் அரணமுறுவல் அண்ணன் அவர்களையும் இருவரையும் அனுப்பி, நீங்கள் அந்த ஆசிரிய உரையை ஐயாவிடம் படித்து காட்டி விட்டு வாங்க, இதழையும் கொடுத்து விட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினதன் பிறகு இருவரும் போய் ஆசிரிய உரையை தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்பாகவே படித்து காட்டுகிறார்கள். பெரியாரும் பிரிவினையும். அதில் சில அழுத்தமான செய்திகளை பதிவு செய்கிறார். ஐயா, நீங்கள் நீண்ட காலமாக தமிழ்நாடு விடுதலையை நீங்கள் முன்னெடுத்து நடத்தி தான் நாங்கள்லாம் பயின்று கொண்டோம் அந்த செய்தியை. ஆனால் நீங்கள் இப்பொழுது அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறீர்கள். அதை வலுவாக நீங்கள் முன்னெடுங்க. ஒருவேளை இந்த முன்னெடுத்து நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டு உங்களுடைய உயிர் சிறையிலேயே பிரியுமான் என்றாலும் கூட அது இந்த தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரும் முயற்சி, பெரிய அறிவிப்பு. தொடர்ந்து நாங்களெல்லாம் அதை முன்னெடுத்து பெரும் எழுச்சியோடு செயல்படுவோம், நீங்கள் முன்னெடுத்து அறிவிப்பு செய்யுங்கள் ஐயா என்பதாக அந்த கட்டுரையில் வருகிறது. அது மட்டுமன்றி அவர் அன்றைய திராவிடர் கழகத்தினுடைய சில நிலைகளையும் அது குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் படித்து கேட்டறிந்த பெரியார் மிகவும் மகிழ்ச்சி, நான் எனக்கு தெரியும், இதையெல்லாம் நீங்கள் அவரிடம் போய் சொல்லுங்கள், நான் சென்னை திரும்பினவுடன் நான் அறிவிப்பு செய்வேன் என்பதாக அவர்களுக்கு விடை கூறி அனுப்பியதன் பிறகு அந்த இறுதி சொற்பொழிவு, தந்தை பெரியார் அவர்களுடைய இறுதி சொற்பொழிவு, அதில் மிக அழுத்தமான பதிவு. 2000 கற்களுக்கு பிறகு எல்லையில் நீ இருக்கிற, நீ யாரோ நான் யாரோ, உன்னுடைய நடைமுறை, உன்னுடைய வழக்கு முறை, உன்னுடைய பண்பு இவையெல்லாம் வேறு என்பதாக அவர் அறிவித்த அந்த இறுதி பேச்சு அதனுடைய சாரத்தை உள்ளடக்கியது. அதுபோன்றதான ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பதிவுகள் எல்லாம் தென்மொழியோடு உறவாடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்து வரலாம். 75 தமிழ்நாடு விடுதலை மாநாடு சென்னையில் நடந்தது. அந்த விடுதலை மாநாட்டிற்கு பிறகு மிசா நெருக்கடி சூழலில் இவர் சிறைப்படுத்தப்படுகிறார். இந்த சிறைப்படுத்தம் தமிழ்நாட்டு வரலாற்றிலே தமிழக விடுதலை கோரி சிறைப்படுத்தப்பட்டவர்கள், குறிப்பாக மிசாவின் கீழும் தடாவின் கீழும் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவர் வந்து பாவலரேர் ஐயா அவர்கள், இன்னொருவர் நம்முடைய கோவை ராமகிருட்டிணன் அவர்கள். இந்த இருவரும் தான் இந்த கருத்தாக்கத்திற்காக கடுமையாக சிறையில் இந்த 2 அடக்குமுறை சட்டத்தின் கீழ் உள்ளிருந்தவர்கள். அப்படியான ஒரு நிகழ்வில் அவர் எந்த இடத்துலையுமே தன்னுடைய கருத்தாக்கங்களை தளர்வுபடுத்தி கொள்ளல. சென்னை சென்றதன் பிறகு தமிழக விடுதலை மாநாட்டை ஒட்டி தான் வந்த தென்மொழி 75ஆம் ஆண்டில் அப்படி தான் முதல் அறிவிப்பு கட்டங்கட்டி முகப்பிலேயே வருகிறது. ஐயா அவர்கள் அதை ஏற்கனவே படித்து காட்டினார். நம் மூச்சு, கொள்கை, நோக்கம், செயல், முயற்சி என்பதாக தலைப்பிட்டு அதனுடைய பெயர்ப்பு, இந்தியா ஒன்றாக இருக்கும் வரை இந்து மதம் இருக்கும், இந்து மதம் இருக்கும் வரை சாதி சமய புழுக்கள் எல்லாம் அதில் நெளிந்து கொண்டிருக்கும். அதனால் நம் ஒட்டுமொத்தமாக அந்த சாதிய சமயங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த இந்து மதத்திலிருந்து விடுபட்டாக வேண்டும். இந்து மதத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்திய கட்டமைப்பிலிருந்தே விடுதலை பெற்றாகத்தால் இது உண்டு. அதில் விடுதலை பெறாமல் நாம் இதை எல்லாவற்றிலுமிருந்து விலக முடியாது என்பதாக அழுத்தமான அந்த பதிவு. அப்படியான தொடர் நிகழ்வு செயல்பாடுகளோடு ஒரு ஆழமான கருத்தாக்கத்தை வெளிப்படுத்திய வந்தவர். ஒவ்வொரு கோரிக்கைக்காக மெல்லிதாக நம்ம போராடி கொண்டே இருக்க முடியாது. போராடி ஒவ்வொரு கோரிக்கையும் நாம் வென்றெடுத்து கொண்டிருக்க இயலாது. வேண்டுமானால் இந்த தமிழக விடுதலைக்கான காரணி என்ன என்பது குறித்தான செய்திகளில் நம்ம அதை பரப்பலுக்கான கருத்தாக எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய சிறு சிறு கோரிக்கைகள் நம்மை மீட்டுவிட முடியாது என்பதை மிக ஆழமாக தமிழ்நாடு விடுதலை பெறுவது ஒன்றுதான் நமக்கான தீர்வு என்பதை அழுத்தமாக பதிவு செய்தவர். அதற்காக போராடியவர், களங்கண்டவர். 70களில் 77க்கு பிறகு சிறை சென்று வந்ததன் பிறகு பல வெளிநாடுகளுக்கும் போகிறார், இலங்கைக்கு போகிறார், மலையகத்துக்கு போகிறார். அன்றைக்கு மலையகம் என்பது தென்மொழியினுடைய ஒரு பாசறையாகவே இருந்தது. சிங்கையும் அதே போல தான். சிங்கை மலையகத்தில் மட்டும் ஏறத்தாழ 1000 தென்மொழி அங்கு விற்பனையானது. அங்கே பரப்பல் செய்து நடத்தினார்கள். எண்ணற்ற வளர்ச்சி. அதே போல்
ஐரோப்பிய நாடுகள்லேயும் பல்வேறு நிலைகளில் தென்மொழி வளர்க்கப்பட்டது. இவரும் அங்கே போய் வந்தார், பல இடங்களில் போய் பரப்பல் செய்து வந்தார். அதனுடைய தொடர்ச்சி அதன் பிறகு 80கள் காலத்தில் 81ஆம் ஆண்டு தான் உலகத் தமிழின முன்னேற்றக் கழகம். அந்த உலகத் தமிழின முன்னேற்றக் கழகம் வரலாற்றில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு கழகமாக அது முன்னெடுத்தது. உலகத்தமிழ் கழகத்தை தாண்டி உலகத்தமிழ் கழகம், உலகத்தமிழின முன்னேற்றக் கழகம் என்பதை எல்லாரையும் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு பெருமுயற்சி. பெரியார் திடலில் நடந்த அந்த மாநாட்டில் ஐயா வீரமணி அவர்களை அழைத்திருந்தார். அப்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் விலகி இருந்த ஐயா ஆணைமுத்து அவர்களையும் அழைத்திருந்தார், சாலையார் ஐயா அவர் அழைத்திருந்தார். எல்லாரையும், வேறுபட்ட பல்வேறு நிலைப்பாடு உடையவர்கள் எல்லாரையும் ஒரு சேர அணைத்து தமிழ் இன காப்பு மாநாடு. அந்த 81ஆம் ஆண்டுக்கு பிறகு புலவர் கலியபெருமாள் அவருடைய தொடர்பு, அந்த தொடர்புகள்லாம் வந்ததன் பிறகு அவர்கள் இந்திய பொதுவுடைமை கட்சி சிந்தனையில் இருந்தவர்களெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் கண்ணோட்டத்தோடு தெரிவித்து அவர்களோடு பேசி உறவாடி தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை 84ஆம் ஆண்டு இறுதியில் 85ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அது உருவாக்கப்படுகிறது. 5 இயக்கங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. தமிழக வரலாற்றிலேயே தமிழ்நாட்டு உரிமைகளுக்கான ஒரு கூட்டமைப்பு, ஒரு முன்னணி கட்டப்பட்டது பாவலரேறு ஐயா அவர்களுடைய தொடர்பில் தான். அதெல்லாம் வரலாற்றில் மிக அரிதாக தெரிந்து கொள்ள வேண்டிய, பதிவு செய்ய வேண்டிய, அதிலிருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு நாம் நகருவதற்கான எண்ணற்ற செய்திகள். ஒடுக்கப்படுவோர் உரிமை மீட்பு கூட்டமைப்பு என்று 15 அமைப்புகளை இணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகிறாங்க. அந்த 5 அமைப்புகளில் ஐயா ஆணைமுத்து அமைப்பு இருக்கிறது, சாலையார் அமைப்பு இருக்கிறது, உலகத்தமிழ் முன்னேற்ற கழகம் என்று ஐயா பாவலரேறு அவர்களுடைய அமைப்பு, புலவர் கலியபெருமாள் சார்ந்த தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி, எஸ்என் நாகராசன் போன்றவர்களெல்லாம் இணைந்திருந்த இந்திய பொதுவுடைமை கட்சி, மார்க்சிய லெனினிய நடுவக்குழு, இது போன்றதான ஒரு 5 இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாக தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி. அதன் பிறகு ஈழச்சிக்கல், அப்புறம் ஈழத்துக்காக முழுமையாக நின்று அதில் இருந்து மிக பெரும் பாடு. இப்படி அவருடைய வாழ்க்கை நகர்வுகள், தென்மொழியினுடைய நகர்வுகள் மிக விரிந்த அரசியல் செயல்பாடுகளுக்குரியவையாக இருக்கிறது. இலக்கிய பதிவுகள் எல்லாவற்றிலும் இந்த கருத்தும் உள்ள ஓடி இருக்கிறது. பாடல்களுக்குள்ளார, கட்டுரைகளுக்குள்ளார ஒரு 50 ஆண்டு கால நிகழ்வுகள் என்று சொன்னால் 1933 பிறந்து 1945, 47 தொடங்கி 95 வரைக்குமான அந்த 50 ஆண்டு கால முயற்சிகளில் தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி இனம் சார்ந்த, நாடு சார்ந்த எல்லா நிகழ்வுகளும் ஒரு கலந்த ஒரு மிக பெரும் ஆற்றலான ஒரு செயல்பாடுகளினுடைய கருவாக அது இருந்திருக்கிறது. இந்த 50 ஆண்டு கால நிகழ்வுகளை புறந்தள்ளிவிட்டு தமிழ் தேச அரசியலை நாம் பார்க்க முயலாது. தமிழ் தேச அரசியலினுடைய முன்னெடுப்பினுடைய ஊற்று கண்ணாக மட்டுமன்றி அது வளர்ந்த வளர்ச்சி முறைகளில் எண்ணற்ற கருத்தாக்கங்கள் அதுக்குள்ளார புதைந்து கிடக்கிறது. அதில் தான் பல்வேறு செய்திகளையும் வெளிப்படுத்துகிறார். திருவள்ளுவருக்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரு பெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் என்பதாக பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த 50 ஆண்டு கால முயற்சி இன்றைக்கு தமிழ் தேசத்தை நமக்கு சரியாக அடையாளம் காட்டுவதற்கான ஒரு பெருமுயற்சி. தமிழ் தேச அரசியல் பார்வை என்பது இன்றைக்கு அதனுடைய அழுத்தம் குறைந்து போய் நீர்த்து போய் கிடக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து யாராவது ஒருவர் முதலமைச்சராக வந்துவிட்டால் அது தமிழ் தேசம் என்பதாக பேசுகிற ஒரு கற்பனை போக்குகளை எல்லாம் உடைத்தெறிய வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்கிறது. தமிழ் தேசம்னா எவ்வளோ ஆழமான, எவ்வளோ பெரிய அரிய முன்னெடுப்பு அது. அதற்கு இந்த பார்வை தேவைப்படுகிறது. அதனால தான் இந்த எழுத்தடைவுகள் இந்த 50 ஆண்டு கால பெருமுயற்சியினுடைய முழு கருவூலமாக நமக்கு அந்த காலகட்டத்தின் கருவூலம் மட்டுமன்றி அந்த காலகட்டத்தினுடைய அரசியல் நகர்வுகள், குமுக நகர்வுகள், இவையெல்லாம் ஒரு ஆழ்ந்த ஒரு பரப்புக்கான ஒரு கருவூலமாக அவை இருக்கிறது. இதுக்கிடையில் அவருக்கு திருக்குறள் மீது இருந்த ஒரு மிக பெரும் பற்றுதல். திருக்குறளுக்கு எண்ணற்றவர்கள் உரை எழுதியிருந்தாலும் கூட ஐயா பாவாணர் அவர்கள் எழுதிய திருக்குறள் மரபுரை ஒன்று தான் இனி உரை தேவையில்லை என்பதாக கூட பதிவு செய்த பாவலரேறு ஐயா அவர்கள் அதை கடந்து இன்னும் முழுமையாக பாவாணர் பார்த்து விடவில்லை அப்படின்னு மிக பெரும் விரிவான உரை எழுதுவதற்காக திட்டமிட்டு அதுவே தன்னுடைய
இறுதி வாழ்க்கையினுடைய இறுதி இலக்கு என்பதாக கருதி 240 குறளுக்கு மட்டும்தான் அவரால் எழுத இயன்றது. அதன் பிறகு மறைவுற்றது. மிக பெரும் பேரிழப்பு. அதற்கான முன்னுரை மட்டும் 350 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். மிக ஆழமான முன்னுரை. அந்த பார்வையின் கீழே திருக்குறள் பயில தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு விரிந்த பார்வையை கழக இலக்கியங்களெல்லாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டம் கிடைத்துவிடும். எப்படி தந்தை பெரியார் அவர்களுடைய பார்வையில் நாம் பார்க்கிற ஒவ்வொரு குமுக நிகழ்வுகளும் ஈரோட்டு கண்ணாடி போட்டு பார்த்தா தான் தெரியும் என்பதாக ஒரு கருத்து பதிவாகி இருக்கிறதோ, அது போன்றதான இலக்கிய பார்வைக்கு பாவலரேறு ஐயா அவர்களுடைய அந்த அணுகுமுறை, ஆய்வியல் முறை நமக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது என்பதற்கு திருக்குறள் மெய்ப்பொருள் உரை மிக பெரும் கருவூல கை நமக்கு ஒரு கலன் போல, ஒரு கருவி போல நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படியான எண்ணற்ற அவருக்கு இருந்த மெய்யியல் பார்வை, அந்த மெய்யியல் உணர்வு, கடவுள் பற்றியான கருத்தாக்கங்களில் வேறுபட்ட கருத்தாக்கங்கள் எனக்கு கூட உண்டு ஐயாவிடம் இருந்தாலும் கூட மெய்யியல் பார்வையும் அவர் இந்த குமுகத்தோடு இந்த உலகியல் நடப்புகளோடு இணைத்து எழுதிய விரிவான செய்திகளும் ஒரு நுண்மையான அறிவாக்க செய்திகள். அறிவு அற்றம் அறுக்கும் கருவி என்பதான பார்வை நமக்கு அது இதற்குள்ளார நுழைகிற பொழுது தான் நமக்கு கிடைக்க வருகிறது. அப்படியான ஒரு பெரும் கருவூலத்தை, இந்த 50 ஆண்டு கால முயற்சியை ஒரு எழுத்தடைவுகள் என்கிற ஒரு 16 அடைவுகளோடு நாம் தொகுத்துக்கிற பணியை இந்த காலகட்டத்தின் தேவையாக உணர்ந்து தான் அது தொகுத்திருக்கிறோம். இந்த தொகுப்புக்குள்ளார எல்லா செய்திகளும் உள்ளடங்கியிருக்கிறது. முதல் 3 தொகுப்புகள், முதல் தொகுப்பு கனிச்சாறு, அதாவது அவருடைய தனி பாடல்களுடைய தொகுப்பாக அமைந்திருக்கிறது. 2வது தொகுப்பு முழுக்க பாவியங்கள், பாடல் வடிவுகளிலேயே இருக்கக்கூடிய கதை பாடல்களாக, கதை பொதிந்த பாவியங்களாக, கொய்யாக்கனி, ஐயை, பாவிய கொத்து, என்சுவை என்பது இவையெல்லாம் சேர்ந்த ஒரு 6 பாவியங்கள் அது உள்ள இருக்கிறது. 3வது தொகுப்பும் பாநூல் தான். நூறாசிரியம், அறுபருவ திருக்கூத்து, உலகியல் 100, வாழ்வியல் 30, உரைப்பாவாக இருக்கக்கூடிய கற்பனை ஊற்று. அது ஒவ்வொன்றுக்குள்ளாரையும் போகணும்னா ஏராளமான செய்திகளை சொல்லணும். ஒவ்வொரு நூலும் எழுதுவதற்கு, ஒவ்வொரு பாடலும் எழுதுவதற்கு பிறகு அதற்குள்ளார இருந்த பின் புல செய்திகள், அதற்குள்ளே நடந்த நிகழ்வுகளெல்லாம் எண்ணற்ற வரலாற்று செய்திகளும் உள்ளடங்கி இருக்கிறது. அதை உள்ளுக்குள்ளார போய் சொல்லுகிற நிலையும் அது அந்த நூல்களுடைய விரிவாக்கத்தில் தான் பார்க்க முடியும். அவ்வளவு அரிய செய்திகள். அப்புறம் உரை நூல்கள் தான் மற்றவையெல்லாம். அதில் முதல் உரை நூலாக மொழி, இந்திய எதிர்ப்பு சார்ந்த உரை நூல்கள், அதுக்கப்புறம் இனம் சார்ந்த ஆரிய பார்ப்பனர் அளவந்த கொட்டங்கள், மதம், சாதி ஒழிப்பு, அரசியல் சார்ந்தவை. இந்த அரசியல் சார்ந்த கட்டுரைகளில் இன்னும் கூடுதலாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியல் என்கிற பகுப்புக்குள்ளார திமுகவை பற்றியான ஒரு கட்டுரை தொகுப்பையும் தனி தலைப்பிட்டு அந்த தொகுப்பை தொகுத்திருக்கிறோம். ஏறத்தாழ 25 கட்டுரைக்கு மேற்பட்டவை திமுக சார்ந்த கட்டுரைகளாக. அருட்செல்வர் ஆட்சி, அறநீட்டு காக்கன்னு பாடல் எழுதியிருக்கிறாங்க. கட்டுரை ஆசிரியர் உரையும் எழுதியிருக்கிறாங்க. அது போன்றதான தேவை ஏன் உருவானது, பின்னால் அதே திமுக அரசுக்கு இறுதி எச்சரிக்கை என்பதாக கூட ஆசிரியர் உரை எழுதியிருக்கிறார். திமுக அரசை கடுமையாக கண்டித்தும் இருக்கிறாங்க, பாராட்டியும் இருக்கிறார்கள். என்னென்ன வகையிலெல்லாம் அதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் அறியப்பட வேண்டிய செய்தி. நம்முடைய அரசு வந்திருக்கிறதுன்னு நம்ம எவ்வளோ மகிழ்ந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு இந்த அரசு செய்யவில்லையே என்கிற ஏக்கத்தையும் அவர் வலியுறுத்துகிறார். என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்பதையும் கட்டாயப்படுத்தி கேட்டிருக்கிறார். அப்படியான ஒரு நிகழ்வுகளெல்லாம் அதில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வேண்டும் விடுதலை, தமிழீழம் குறித்தான செய்தி, தமிழீழம் பற்றியான செய்திகளில் மிக ஆழமான ஒரு செய்தி நம்ம சொல்லியாக வேண்டும். தமிழ்நாடு விடுதலை பெறாமல் தமிழீழத்திற்கான விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாக ஏறத்தாழ 80களில் 85, 86ஆம் ஆண்டுகளிலேயே அதை பதிவு செய்திருக்கிறார். மிக குறிப்புகளோடு சொல்லி தமிழ்நாட்டை பற்றியான விடுதலைக்கான முயற்சியும் அந்த கருத்தாக்கங்களோடு தான் நம்ம தமிழீழத்துக்கான துணை நிற்க முடியும் என்பதாக பதிவு செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு செயலும் செயல்திறனும், இளமை விடிகள் போன்றதான இது. செயலும் செயல்திறனும் நூல் மிக அரிய நூல். திருக்குறள் சார்ந்த பல்வேறு கருத்தாடல்கள், செயல் பற்றியான செய்திகள், வினை நுட்பம், வினைத்திட்பம் என்பதான வினைத்திறன் குறித்தான எல்லா செய்திகளையும் உள்ளடக்கி இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் இயங்கி இருந்த அந்த நிகழ்வுகளையெல்லாம் அதுக்குள்ளார கொண்டு போயிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நாங்கள்லாம் தென்மொழி அச்சகத்திலையும் பரப்பலுக்கான வேலைகளையும் செய்கிற பொழுது
எங்களுடைய சில விடுபாடுகளை எல்லாம், செயல் விடுபாடுகளை எல்லாம் குறிப்பிட்டு அதற்கான ஆசிரியரை வந்தது போலவே இருக்கும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து படிக்கிற பொழுது. இதையெல்லாம் உள்ளடக்கி சொல்லுகிறபடியான நிலையில் செயலும் செயல்திறனும் இருக்கக்கூடிய ஒரு அரிய நூல் அது. அது போன்றதான நிலையில் உரை நூல்களில் ஒவ்வொரு அறிஞர்களை பற்றி, பாவேந்தரை பற்றி, பெரியாரை பற்றி, பாவாணர் அவர்களை பற்றி, மற்ற பல அறிஞர்கள் பற்றியான எல்லா தொகுப்புகளையும் அது தனி நூலாக வருகிறது. திருக்குறள் பற்றியான 2 தொகுப்புகள், திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அவர் எழுதின 240 குறளுக்குமான மெய்ப்பொருள் உரை, துறவரவியலுக்கான முன்னுரையோடு சேர்ந்து அது ஒரு தொகுப்பு. பவானி சொற்பொழிவு 10 நாள் தொடர் சொற்பொழிவு, அதில் சொற்பொழிவு ஆற்றிய செய்திகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பு. அதோடு இணைந்து திருவள்ளுவர் பற்றியான எல்லா கட்டுரைகளும் அதில் இணைந்து வந்திருக்கிறது. அதன் பிறகு பெரியோர் கதைகள்னு சிறுவருக்காக எழுதப்பட்ட எல்லா இலக்கிய படைப்புகள், அரிய செய்திகள் எல்லாம் அது உள்ளார வந்திருக்கிறது. அப்புறம் நமக்கு வந்த மடல்கள், தென்மொழியில் ஒரு நமக்கு வந்த மடல்கள் பகுதி மிகவும் அழுத்தமான பகுதி. அந்த காலத்தில் தன்னை மிக கடுமையாக சாடியவர்கள் என்னென்ன வகையிலெல்லாம் சாடி இருக்கிறார்கள். 2ஆம் விடுதலை மாநாடு மதுரையில் நடந்ததுன்னு சொன்னோம். அந்த மாநாட்டில் சிறையினுடைய அந்த வளாகத்துக்குள்ளாரையே, குறிப்பாக காவல் நிலையத்தினுடைய அடைப்புக்குள்ளாரையே மாநாடு நடத்தப்படுகிறது. அன்றைக்கு பேசிய அண்ணன் பாவிசைக்கோ அவர்கள் மிக கடுமையாக சாடி பேசுகிறாரு. அன்றைக்கு பெரியார் எவ்வளோ தவறிவிட்டார், இனி பெரியார் தமிழ்நாடு விடுதலை முன்னெடுப்பார்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதே போல் பெருஞ்சித்திரனார் அவர்கள் முன்னெடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு பெருஞ்சித்திரனார் ஐயா நடத்தின 2ஆம் விடுதலை மாநாட்டிலேயே பாவிசைக்கோ அண்ணன் மிக அழுத்தமாக பேசுகிறார். அதற்கான காரணிகளாகவும் சிலவற்றை சொல்லுகிறார். அப்படி சொல்லுவதையெல்லாம் அவர் புறந்தள்ளி விடாமல் அதையெல்லாம் பதிவு செய்கிறார். தென்மொழியில் அதெல்லாம் பதிவுக்கு வந்திருக்கிறது. மிக கடுமையாக ஒருமையில் பேசிய பேச்சுகள் கூட, எழுத்துக்கள் கூட தென்மொழியில் பதிவாகியிருக்கிறது. அதனால் நமக்கு வந்த மடல் பகுதி என்பது ஏதோ அவருக்கும் மற்றவருக்கும் நடந்த உரையாடல் மட்டுமன்றி, இந்த காலத்தினுடைய அடிப்படை தேவைக்குரிய நாம் கவனிக்க வேண்டிய பல செய்திகளுடைய அழுத்தங்கள் அதுக்குள்ளார இருக்கின்றன. அதனால் அந்த பகுதிகளை அப்படியே இடைவிடாமல் இந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அரிய செய்திகளை எல்லாம் தொகுத்து அந்த தொகுப்புக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறோம். அதுபோன்று அவர் எடுத்த இயக்க முயற்சிகள், எண்ணற்ற இயக்க முயற்சிகள். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலகத்தமிழ் கழகம், உலகத்தமிழின முன்னேற்ற கழகம் என்பது மட்டுமல்ல, தமிழக விடுதலை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பது 66, 67களில் அறிவிப்பு செய்து விடுகிறார். 68ல் ஒரு படை கட்ட வேண்டும் என்கிற ஒரு முதல் அறிவிப்பு தமிழ்நாட்டில் வேறு யாரும் அதற்கு முன்பாக எடுக்காத செய்தியை, தமிழக விடுதலைக்காக ஒரு படை கட்ட வேண்டும் என்பதாக தென்மொழியில் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். ஒரு கமுக்கமாக ஒரு கூட்டத்தையும் கூட்டுகிறார். அந்த கூட்டத்திற்கு வர சொல்லி சில அடையாளங்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர் எடுத்த எண்ணற்ற முயற்சி, அந்த முயற்சிகள் எவ்வளோ அளவுக்கு எம்பியது, எவ்வளோ அளவுக்கு நடந்தது, நடக்க என்னென்ன தடைகள் ஏற்பட்டது, இதெல்லாம் காலத்தின் தேவை. ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலையில் அறியப்பட வேண்டிய அடிப்படை கருத்துகள் இவையெல்லாம். ஒரு சரியான பாதை போடுவதற்கு முன்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகள், அந்த படிப்பினையாகத்தான் அந்த தமிழக விடுதலை இயக்க முயற்சிகள், மற்ற எல்லா இயக்கங்கள் பற்றியான ஒரு தொகுப்பு. அதன் பிறகு தன் விளக்க கட்டுரை, இன்னொரு தொகுப்பு. தன் விளக்க கட்டுரை, தன்னை பற்றியான விளக்க செய்திகள், எண்ணற்ற செய்திகள், அதெல்லாம் கண்ணீர் வர வைக்கிறபடியான எண்ணற்ற குறிப்புகள் உண்டு. அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், வாழ்க்கை குறிப்புகளில் எண்ணற்ற செய்திகள். அவருக்கு தன்னுடைய இளம் பொழுதுகளிலிருந்தே நாட்குறிப்பு எழுதுகிற பழக்கம் இருந்தது. அந்த நாட்குறிப்பு எழுதுகிறப்புறம் தென்மொழியினுடைய கடுமையான வேலை அழுத்தங்கள்னால் அதை எழுதுவதற்கான இடையீடு ஏற்பட்டதெல்லாம் உண்டு. ஆனாலும் தான் எழுதவில்லையே ஒழிய தென்மொழி அலுவலகத்தில் நாட்குறிப்பு எழுத வைத்து அந்த நாட்குறிப்புகளில் எல்லாவற்றையும் பதிவு செய்வதற்காக வலியுறுத்தி அதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் அந்த நாட்குறிப்புகளில் இருக்கக்கூடிய அரிய செய்திகளை தொகுத்து எடுத்து அதையெல்லாம் நிரல்படுத்தி இருக்கிறோம். அது போன்றது தென்மொழி மிக பெரும் வறுமையில் வாடி வதங்கி வெளிவந்த இதழ். ஒரு இதழ் கொண்டு வருவதற்கு எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டதை நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவரே எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் காட்சியாக அன்றைய தேவைக்கு 10 ரூபாய் 15 ரூபான்னு அந்த சூழலில் அம்மாவுக்கு கொடுத்து, அம்மா போய் கடையில் போய் ஒவ்வொரு பொருளாக வாங்கி வந்த நிலையில் தான் குடும்பம் இயங்கி வந்தது. நாங்களெல்லாம் படித்து முன்னேறி முடிக்கிறதுக்குள்ளார நாங்கள்லாம் போதும்னு ஆகிவிட்ட நிலை தான் இருந்தது. உங்களுக்கெல்லாம் எதுவும் எங்களுக்கு இல்லைப்பா, உங்களுக்கு கொடுத்த கல்வி ஒன்று தான்,
அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார். அவரே அப்படித்தான் வாழ்ந்தோம். அப்படியான நெருக்கடியிலும் கூட தென்மொழி எண்ணற்ற அறிஞர் பெருமக்களுக்கு தொகை திரட்டி அளித்து அவர்களுடைய நெருக்கடி நிலையை களைவதற்கான, பொருளியல் நெருக்கடியை களைவதற்கான பெருமுயற்சி எடுத்தது. மொழி ஞாயிறு ஐயா பாவாணர் அவர்களுக்கு பாவேந்திரனுடைய குடும்ப நலக்கொடைக்காக, ஈழத்தடிகளுக்காக, நம்மளுடைய அப்பாதுரையார் அவர்களுக்காக, இப்படி பலர் அந்த பதிவுகளெல்லாம் என்னென்ன முயற்சிகள்லாம் நடந்தன என்பது பற்றியான செய்திகள், இரங்கற் செய்திகள். அண்ணனோட இடையில பேசிகிட்டு இருக்கும்பொழுது செந்தலை கௌதமன் ஐயா அவர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், ஐயா ஆணைமுத்து ஐயாவுடைய அந்த இரங்கற் செய்திகளே மிக பெரும் செய்திகளாக நிறைய பதிவாக, அதுபோல் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட தலைவர்களுக்கு இரங்கற் செய்திகள் தென்மொழி பதிவு செய்திருக்கிறது. ஒவ்வொரு இரங்கற் செய்தியிலையும் ஒவ்வொரு குறிப்புகள் இருக்கிறது. அந்த காலகட்டத்தின் அறிஞர்கள் பற்றி, தலைவர்கள் பற்றியான செய்திகள் எல்லாம், அதெல்லாம் மிக அரிய வரலாற்று செய்திகள். அதெல்லாம் இரங்கற் செய்திகள், பல்வேறு நிகழ்ச்சிகள், இவையெல்லாம் தொகுத்து அந்த 15வது தொகுப்பு. மிக ஏறத்தாழ ஒரு 16 வகை திறன்கள் ஐயாவிடம் இருந்தது. மிக பெரும் ஓவியர் அவர், மிக ஆற்றல் சார்ந்த ஓவியர். ஆனால் அவருக்கு பொழுது கிடைக்கவில்லை. வேலை அழுத்தங்கள்னால அவரால் ஓவியம் எழுதுவதற்கு முடியல. அந்த ஓவியம் பற்றியான பாடல்களும் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அந்த ஓவியமும் எழுதிய அவர் வரைந்த ஓவியங்கள் தென்மொழியில் தொடக்க காலத்தில் அட்டைப்படங்களாகவே வெளிவந்ததுன்னா, அந்த ஓவியங்களுடைய பதிவுகள் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஈடுபாடுகளில் இருந்த நிகழ்வுகள் சார்ந்த ஒளிப்படங்கள், புகைப்படங்கள், இவையெல்லாம் தொகுத்த கடைசி தொகுப்பு அந்த தொகுப்புகளாகவும், இந்த தொகுப்பினுடைய இறுதியில் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் அந்த 3 இதழ்களுடைய கால நிரல் வரிசைப்படுத்தி தொடக்கத்திலிருந்து 1959 தொடங்கி, அதன் பிறகு தமிழ்ச்சிட்டு 67 தொடங்கி 82 தமிழ்நிலம் தொடங்கி இறுதி காலம் வரைக்குமான முழு பட்டியலும், அந்த பட்டியலில் எந்தெந்த கட்டுரைகள் ஐயா எழுதினவை, அது என்ன துறை சார்ந்தது, என்ன எத்தனை பக்கங்கள் இருந்தது, முழு பட்டியலும் வரும். அந்த தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக எந்த எழுத்தடைவில் இருக்கிறது, எந்த துறையில் இருக்கிறது அப்படிங்கிறத உடனடியாக தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு அடைவு பட்டியல். இப்படி எண்ணற்ற முயற்சிகளோடு இந்த அடைவு முயற்சி பெருமுயற்சியோடு எடுக்கப்பட்டு இருக்கிறது. எந்த அடிப்படை ஏந்தும் நமக்கு இல்லை. யாரும் அடித்து தருவதற்கோ அது வேலையில் அமர்த்தி ஒருவரை தட்டச்சராக அமர்த்துகிறதுக்கான வாய்ப்பற்ற நிலையில் துணைவியார் அவர்களும் நானும் தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதை எடுத்து படிக்கிற பொழுது அல்லது அதை தொகுத்து பிரிக்கிற பொழுதெல்லாம் ஏற்படுகிற மன அழுத்தம் மிக அதிகம். பல செய்திகள் நமக்கு மூளையையும் அழுத்துகிறது, நெஞ்சத்தை அழுத்துகிறது. அதையெல்லாம் கடந்து இது கட்டாயம் இந்த தமிழினத்திற்கு கிடைக்க வேண்டிய அரிய செய்திகள் என்பதாக பெருமுயற்சியோடு வருகிறது. இது ஏதோ நூல் தொகுப்பு என்பதாக மட்டும் பார்க்க வேண்டாம். ஒரு முறை நான் இளங்கலையும் முதுகலையும் ஆங்கில இலக்கியம் படித்தவன். நான் படிக்கிறதுக்கு முன்னால் பள்ளிக்கூட பாடங்களில் இருக்கும்பொழுதும் நான் பொதுவாகவே எல்லா ஆங்கில இலக்கியங்களிலும் எனக்கு பொதுவான ஈடுபாடு உண்டு. அப்போ ஷேக்ஸ்பியருடைய முழு தொகுப்பும் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஐயா வாங்கி வைத்திருந்தாங்க நூலகத்தில். அதை நான் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன், படிப்பேன். அப்போ அவர் ரொம்ப சொல்லிடுவார், ரொம்ப நுணுக்கமான எழுத்துக்களில் அச்சிட்டு பதிப்பித்த அந்த பதிப்பு அது. இதுபோல் ஒரு கையடக்கமாகவும் வரணும்ப்பா நம்முடைய இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போல்லாம் அந்த மாதிரி எனக்கு ஐயாவோட இதெல்லாம் தொகுத்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணம் இல்லை. ஆனால் இப்போ அதை தொகுக்கிற பொழுது பல்வேறு நிகழ்வுகள் மோதுகிறது, செய்கிறோம். முழுமையாக இந்த தமிழினம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தமிழ்தேச அரசியல் என்பது என்னன்னு நாம் நிலைநாட்டி விட்டு போகணும். மிக பெரும் இக்கட்டான மிக கொடுமையான காலச்சூழல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தமிழ் என்கிற மொழி அடையாளத்தையே அழிக்கிற ஒரு பெரும் திட்டமிட்ட சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆரியம் எளிமையாக செயல்படலை. மோடி என்பவன் ஏதோ ஒரு தலைமை அமைச்சர்னு பார்க்க வேண்டாம். தமிழ் இனத்தை கருவறுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆட்சி அதிகார வெறி பிடித்தால் அதை கருவறுக்க வேண்டும் என்று சொன்னால் மிக பெரும் கள முயற்சி நமக்கு தேவை, அறிவு முயற்சி தேவை, செயல் முயற்சி தேவை. எல்லாவற்றிலும் இழந்து போயிருக்கிறோம். மொழி அடையாளங்களை இழந்து போயிருக்கிறோம். தமிழ் தேச அடையாளத்தை இழந்து போயிருக்கிறோம். காஷ்மீரம் என்கிற ஒரு தேச அடையாளத்தை எப்படி சிதைத்து விட்டிருக்கிறார்களோ அதுபோல் தமிழ்நாடு என்கிற அடையாளத்தை சிதைத்து விடுவார்கள்.
விட்டுவிட முடியாது, விட்டுவிடக்கூடாது. ஆரியத்தை அடியறுக்காமல் நமக்கான விடிவு இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்கான பெருமுயற்சி இது. இந்த முயற்சியை நாம் வாங்கி பயனடைவதனால் பயனில்லை, பரப்பியாக வேண்டும். தமிழ் தேச அரசியல் இன்னதுதான் என்பதை நிலைநாட்டுவதற்கான ஒரு பெருமுயற்சியை, இயக்க முயற்சிக்கான அடித்தளமாக, கருவாக, கருவியாக நாம் இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.